டயட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கியாச்சு. ஆனால் ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. என்ன கதைன்னு கடைசியில் பார்ப்போம். எம்டி ஸ்டொமக்கில் வெயிட்டை செக் பண்ணிடலாம். இன்னிலேருந்து பல்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோமேன்னு சொல்லிட்டு வெயிட்டு பாடி ஃபேட் எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு. 1 லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு இன்னிலேருந்து சுகர் கட்டு மனமான கருப்பு காப்பியை போட்டு இன்னைக்கு பெருசாக எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணல. அதனால் ஒரு ஃபுல் பாடி சஜஸ்ட் பண்ணிட்டு கண்டிஷன் செக் பண்ணாச்சு. 56 கேஜியில் இருந்தேன், இப்போ 60 கேஜி இருக்கேன். இதுதான் சீட் மீல் பண்ணதுக்கு அப்புறம் இருக்க கண்டிஷன் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட பல்கிங் சீரியஸ் வந்து எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ணணும், மசிலும் கெயின் பண்ணணும். அடுத்த 6 மாதத்துக்கு அதுதான் ஒரு மெயின் டார்கெட்டாகவே இருக்க போது. ஒரு 3 நாளாகவே கிரியேட்டின் எடுக்கவே இல்லை. அதனால் பேக் டு ஃபார்ம் ஒரு 5 grams ஆஃப் கிரியேட்டின் எடுத்துட்டேன். நிறைய பேர் இப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்க. 20 மினிட்ஸ் கார்டியோ பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் வழக்கம் போல் 2 முட்டை, ஓட்ஸு, வே ப்ரோட்டீன், பனானா அவனை அழகாக சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியத்துக்கு தேவையான சிக்கன், பிரெட்டெல்லாம் வாங்கிட்டு நைட்டு உணவு தான் கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு. எங்கள் அம்மா சிக்கன் 65 எடுத்துட்டு வந்தாங்க. வேறு வழியே இல்லாமல் 2 சாப்பிட்டேன். ஐசிஎன் ஃபஸ்ட் டைம் காம்படிஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். என்னோட ப்ரெப்புக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சுன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கமெண்ட் செக்ஷனில் ப்ரெப்புன்னு 50 கமெண்ட் வந்தால் அதுக்கான வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.